Hi guys and welcome to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க டப்பிங் பரிதாபங்கள் பார்ட் 1 போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் பார்க்கல, வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எவ்வளவு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது ஆவரேஜாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் டப்பிங்கே தெரியாத அளவுக்கு அவ்வளவு அருமையா டப் பண்ணியிருந்தாங்க. ஆனா சில படங்கள் நம்ம தெரிச்சு ஓட வைக்கிற மாதிரி டப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரணக்கொடூரமான டப்பிங் படங்கள்ல வந்த டைலாக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரியல. நாம் ஒன்று எதிர்பார்த்து வீடியோ கொண்டிருக்கிறோம். இது என்ன ரேஞ்சில் வந்துருக்காங்கன்னு பார்ப்போம். பிசினஸ்மேன் அப்படிங்கிற படத்துல டானா இருக்க மகேஷ் பாபு கிட்ட ஏன் இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிறேன்னு காஜல் கேட்பாங்க. மகேஷ் பாபு சொல்ற பதில தமிழ் டப்பிங்ல எப்படி பிரிச்சு மேய்ச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும், பால் குடிக்கணுமா? மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். என்னடா இது? அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த காஜலுக்கும் டப்பிங் பண்ணிருக்கு. நல்லா குடி. சம்பந்தம் இல்லாத இடத்துல வர டைலாக் இன்னொன்னும் இருக்கு இதே படத்துல. ஒரே படத்துல இருந்து எல்லா டைலாக் போட போறாங்களா? என்ன வேலை பண்றேன்னு கேட்டதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற லெவல்ல ஒரு டைலாக் போட்டு அலற விட்டுருக்காங்க. சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லன்னு சொன்னா அடிப்பேன். என்ன சொல்ல வர்ற? அதே ஒரு குதிரையை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன். என்னடா அது? இந்த படத்துல டைலாகே இப்படி இருக்கு. இதுக்கு மேல ஒரு வேலையை சாங்ல பாட்டு வச்சிருக்காங்க. என்னது? படத்துல வர ஹீரோக்கு லவ் சாங் எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்கானுங்க. ஓ, அது இந்த பாட்டு இந்த படத்துல தானே நிறைய மீம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன விட்டுட்டு போகாத அறிவு கட்டவனே. அப்படியே பாட்டு பாடிட்டு போய் அந்த பொண்ணை கடிச்சு சாப்பிட்டு ஒரு பொண்ணை பார்க்கும்போது இந்த மாதிரி பாட்டா பாடுவேன், ஒரு கிடுகிடுப்பான பாட்டா பாடுறா. இதெல்லாம் விட ஒரு பெரிய சம்பவத்தை இந்த பாட்டுல பண்ணி வச்சிருக்காங்க. மணிஸ்ட் தீம் மியூசிக் டியூனை உருவி அதுல இந்த லவ் சாங்க போட்டு வச்சிருக்காங்க. சரியான ஃபேமஸான சாங்ல இது. மணி ஏஸ் பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். இது எங்க பாட்டுல போட்டுருக்காங்க? ஆட பாவிகளா. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை இந்த பாட்டை இங்க யூஸ் பண்ணிருப்பாங்கன்ட்டு. அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். 2017ல வந்த மணிஸ்ட் மியூசிக்கை இவங்க எப்படி 2012ல போட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. 19th செஞ்சுரியே பழசு. அதுக்கு முன்னாடி இந்த பழசு தான் அவங்க ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்படி கற்பழிச்சு விட்டுருக்காங்க டப்பிங்ல. இது ஏதோ போராட்டத்துக்கான ஒரு சாங் தானே. இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. அது என்ன மாயமோ தெரியல. பொதுவா மகேஷ் பாபு படங்களை தமிழ் டப் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. டப்பிங் டீம் சரியில்லைப்பா. நெக்ஸ்ட் 2014ல வந்த ஆகடு படம். இந்த படத்துக்கான தமிழ் டைட்டிலே செம காமெடியா இருக்கும். போற போக்குல வாயில வர்றதையெல்லாம் டைட்டிலா வச்சுட்டு போயிட்டானுங்க. இது நல்லா இருக்கு. போலீஸ் இதுதான்டா போலீஸ். டைட்டிலே தெரிஞ்சு போச்சு உள்ள என்ன இருக்குன்ட்டு. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. டைட்டிலை விட இந்த படத்துல டைலாக் எல்லாம் வெளுத்து வாங்கி இருப்பாங்க. சிச்சுவேஷனுக்கு சம்பந்தமும் இருக்காது, சொல்றதுல ஒரு அர்த்தமும் இருக்காது. உதாரணத்துக்கு இந்த சீன்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த ரவுடி பையலங்க கிட்ட என்ன வளர்றாருன்னு பாருங்க. வேலைய காட்டுறான்னு வாழ நீட்டான்னு வச்சுக்கோ, பிக்னிக் கூட்டிட்டு போய் ஃப்ரீயா விட்டுருவேன். புரியல. என்னடா சாமி இதுக்கே அசந்துட்டா எப்படி? போலீஸ் மகேஷ் பாபு கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு குட்டி கதை சொல்லுவாரு. ஃபுல் கதையும் டப்பிங்ல ரைமிங்ங்கிற பேர்ல செதைச்சு வச்சிருப்பாங்க. நான் புட்டுக்கிட்டா நியாயம், ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம். அதனால உன் கப்பல கலந்த சுகர் அப்படின்னு அவர் சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர். என்னடா கவிதைங்கிறது இல்ல. சத்தியாலயா கிழமை என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா பாக்குறப்பா. நம்ம ஏகே வலிமையில சொன்ன மோட்டிவேஷன் டைலாகே இந்த படம் இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டாரு. நான் எப்பவும் எல்லாருக்கும் சொல்ற தத்துவத்தை உனக்கு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ.
என்ன கல்லால அடிக்காதீங்க, அதை வச்சு நான் வீடு கட்டிடுவேன். அத்தனை கல் வரும்டா. நீங்கள் டப்பிங்ல இருந்து இப்படி தாண்டி இத்தனை டப்பிங்ல இருந்தா கண்டிப்பா வரதான் செய்யும். கமர்ஷியல் படத்துல வரும் ஒரு லோடு முழுக்க வரும் இந்த மாதிரி டப்பிங் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா. கன்றாவியா வாந்தி வர அளவுக்கு ஒரு டைலாக் போட்டு விட்டுருக்காங்க. கேடி பக்கஸ் கிட்ட பேசி பிளாடர் ஃபுல் ஆயி போச்சு. டாய்லெட் எங்கடா? என்னடா அது பாத்ரூம் வரதெல்லாம் இப்படி எழுதிருக்கு. கேடி பக்கஸ் கிட்ட பேசி பிளாடர் ஃபுல் ஆயி போச்சு. டாய்லெட் எங்கடா? ஒண்ணுக்கே போவாதீங்கல, அவளை பிடிச்சு விட்டுட்டு கையில பிடிச்சு விட்டுட்டு அவ்வளவுதான். வித்தியாசமா இருக்கு. வந்துட்டுப்பா எனக்கு படபடன்னு உனக்கு வந்துட்டு எனக்கு. அது ஒண்ணுக்கு இருந்ததுக்கு இவன் போடுறது இவ்வளவு இதா. ஏன போனா போயம்ல செத்த பையன் விளையாடுறோம். இந்த டைலாக் ரைட்டருக்கு டாய்லெட்னா ரொம்ப பிடிக்கும் போல. இந்த படத்துல வர சம்பந்தமே இல்லையாடா. சண்டை போடுறதுக்கு ஆக்ஷன் சீனுக்கு நீங்க பேசுறதுக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்லையாடா. லோடு குறைவேன்னு சொன்னேன் ஜி. லோன் எப்படி இறக்கணும்னு எனக்கு தெரியும். தாமோ பாத்ரூம் எங்க? அவன்தான் இந்த காரியத்தை செத்த நாயத்தின் மாதிரி அட இறப்பா. இருக்க முடியலைங்கய்யா. தமிழ்ல பஞ்ச் எழுத தெரியாத இந்த டப்பிங் டீம் 2017 வந்த பெங்கால் டைகர் படத்தோட தமிழ் வெர்ஷனையும் செதைச்சு விட்டுருக்காங்க. அதுல இருந்து ஒரு சின்ன சாம்பிள மட்டும் பாருங்க. இவர் பயங்கரமான ஹீரோவாச்சே. இவர் என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. இவர் ஆக்ஷனே சூப்பரா இருக்கு. இவருக்கு டப்பிங் எந்த ரேஞ்சில் பண்ணிருக்காங்க தெரியல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இதே மாதிரியே கையில கிடைச்ச வார்த்தைகள்லாம் எடுத்து போட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டி இன்னொரு டைலாகும் எழுதியிருக்காங்க. இது இன்னொரு படத்துல. இந்த அது என்னது? படத்தோட பேர் கேட்டாலே நமக்கு கதி விளங்கிரும். என்னது? ரவுடி என்னடா அது? டைட்டிலே இப்படி இருக்கேடா. இந்த படத்துல எப்படி இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. டேய், வோல்டேஜ் இருக்கிற வயசுல சேட்டை கொஞ்சம் இருக்கிறது ஓகே தான். ஆனா அந்த சேட்டையே வாழ்க்கையோட ஓட்டையாயிடக்கூடாதுடா. புரியலையே. சேட்டையே வாழ்க்கையோட ஓட்டையாயிடக்கூடாதுடா. ஓ சில நேரத்துல எழுதுறவங்க தப்பி தவறி ஏதோ சுமாரா எழுதி கொடுத்தாலும் டப்பிங் பண்றவங்க தரமட்டத்துக்கு பண்ணி சொதப்பிடுவாங்க. மகேஷ் பாபு நடிச்ச இவனுக்கு சரியான ஆள் இல்லை படத்துல அதான் பேரே. என்ன புரியல. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறேன். தெய்வம் நீ நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? நீங்க தானே டைட்டில் வைக்கிறீங்க. ரெக்கார்ட் பண்ணாங்க வெளியில சொல்ல. படத்தோட டைட்டிலே வேற மாதிரி இருக்குது. இவனுக்கு சரியான ஆள் இல்லை. உன் வாயில அடைச்ச துணி எங்க, கையில கட்டின கயிறு எங்கன்னு தான் கேட்பாரு. அதுக்கு இப்படி டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சுண்ணியை வச்சுதான் கட்டினா, இந்த சுண்ணியை வச்சுதான் என் வாயிலையும் அடைச்சான். எது? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட் சொதப்பள்ளி இன்னொன்னு என்னன்னா, ஆர்டிஸ்டுக்கு சம்பந்தமே இல்லாம கொஞ்சம் கூட செட் ஆகாத வாய்ஸ போட்டுருவானுங்க. உதாரணத்துக்கு ராம் புத்தினேரி நடிச்ச கேடிக்கெல்லாம் கேடி படத்துல ஹன்சிகாக்கு ஆம்பளை பொம்பளை வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ண புரியல. மட்டமான வாய்ஸ போட்டு வச்சிருப்பாங்க. சொல்லிட்டியா? இப்ப இவன் போய் அவன் கிட்ட சொன்னா பவானி சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா நீ? கை கால உடைச்சு உயிரை என்னடி வாய்ஸ் இது? அதே நீங்க நானே வச்சேன். இத கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா இதே படத்துல ஒரு பாட்டுல ஹன்சிகாக்கு ராப்ன்ற பேர்ல சுத்தமா பாட்டுனா என்னன்னே தெரியாத யாரையோ வச்சு நம்ம அலறி ஓடுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க. இதனால பாட்டும் இல்ல, பேசுறது மாதிரி இல்ல. என்ன வேற லெவல்ரா. உண்மையிலே பயங்கரமா இருக்கு. டப்பிங்னா இறக்கமே இல்லாம இன்னொரு வேற ரக டப்பிங் ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் யாராவது தெலுங்குல இருந்தா அவங்க வாய்ஸ்லயே மிமிக்ரி பண்றங்கிற பேர்ல நமக்கு அடுத்து இருப்பானுங்க. தாதாங்கிற படத்துல நம்ம பிரபு வாய்ஸ்ல பேசுறேன்னு பிரபு வாய்ஸ்லயே பஞ்சர் பண்ணி வச்சிருக்கானுங்க. மக்கள் என்ன தேடி வராங்க. அதே மக்கள் போய் நீங்க தான் தைரியம் சொல்றேன்டா. அவங்க என்ன பத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இதெல்லாம் தெலுங்கு ஆடியன்ஸ் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு ஹிந்தியில ரொம்ப கேவலமான வாய்ஸை போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம பல நாளா பார்த்து ரசிச்ச லெஜண்ட்ஸை அந்த மாதிரி வாய்ஸ்ல பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுல 2 சாம்பிளை இப்ப பார்ப்போம். என்ன அது? हेलो मैं सचिव वेद मुर्गन बात कर रहा हूँ। मैं संघ सचिव सांगली बात कर रहा हूँ। ஏடா வரி बच्चे की बदली होती है, तुम क्या बोल रहे हो? என்னடா பண்ணிச்சு? इस सिटी के लिए RTX, इस सिटी कॉलेज के लिए मैं बुलेट, एम्बुलेंस फॉरवर्ड, डियर फ्रेंड्स। நம்மளோட நாட்டு வேற லெவல் டப்பிங் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வர வச்சிராதே, அப்புறம் சவுண்ட் வரும். அதுக்குள்ள எங்க வரும்? தயவு செஞ்சு ஒரு 4 மூஞ்சில ஒன்று போடுங்க. டப்பிங் டிவி வச்சிருக்கானுங்க. ஹிந்திக்காரங்களை பழி வாங்குறதுக்குனே நம்ம ஆளுங்க அவங்களோட விளம்பரத்தை கூட விட்டு வைக்கல. புரியல. சாப்பிடுங்க சரோஜா ஜாங்கிரி, அப்புறம் அடிப்பீங்க பவுண்டரி. பவுண்டரி ஜாகரி என்னடா ரைமிகள்? டப்பிங்க பொறுத்தவரையில சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாம் நம்ம தலை சுத்துற அளவுக்கு எழுதி வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான சாங் ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு மொக்க
தெலுங்கு படத்தை அமாவாசைங்கிற பேர்ல டப் பண்ணது மட்டும் இல்லாம எல்லா அமாவாசையா? வசந்து போற அளவுக்கு ஒரு ஐட்டம் சாங் இதை எழுதியிருக்காங்க. இருக்கிறதுலே படத்தோட டைட்டில் கேட்டாலே படம் பார்க்கணும்னு தோண மாட்டேங்குதுடா. மாபெரும் ஐட்டம் மாபெரும் ஐட்டம் எங்க ஊர்க்கா சொல்லு மாபெரும் ஐட்டம் வர்க்கா சொல்லு. மாபெரும் ஐட்டம் மர்க்கா சொல்லு மாபெரும் ஐட்டம் ஆட உங்க ஊர்க்கா சொல்லுவியா உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது குனி வச்சு வேற லெவல்ல டப்பிங். சொல்லுவியா 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 இப்பெல்லாம் ஒரு தமிழ் படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணி அந்த தெலுங்கு படத்தை தமிழ்ல டப் பண்றாங்க. அந்த வகையில புரியல. தமிழ்ல வந்து அச்சம் என்பது மடமையிடா படத்தை தெலுங்குல சாகசம் ஸ்வாகச சகிப்போன்னு ரீமேக் பண்ணி அதே படத்தை தமிழ்ல அவளும் நானும்னு டப்பிங் வேற பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குடா? தமிழ் டப்பிங்கே ரண கொடூரமா இருக்கும். அப்பவே உள்ளுக்குள்ள கிளி கத்துச்சு ஏதோ ஒரு டேஞ்சர் வருதுன்னு. ஆனா அது எனக்கு இல்ல, அவனுங்களுக்கு. அப்பா அதை விட ஆல்ரெடி தமிழ்ல இருக்க சாங்ஸா அதே டியூன்லயே தமிழ் லிரிக்ஸும் முரட்டுத்தனமா எழுதியிருப்பானுங்க. எதுக்கு அப்படி பண்றீங்க? எதுக்கு? இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்க தனி தெம்பே வேணும். அட பாவி, என்ன பெரிய எவ்வளோ பெரிய சாங் தெரியுமா? அதெல்லாம் ஃபேவரட்டான சாங்டா. இவன் சாமி இதெல்லாம் ரகுமான் சார் கேட்டா என்ன ஆகுறது? பறக்கும் ராஸ். வேற பாட்டு பாட சொல்றேன், லிரிக் எனக்கு பிடிக்கல. தயவுசு செங்கலை குட்டி அடிக்க சார் இந்த டப்பிங் டீம் முடியல. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம தமிழ் படம் பாட்டு எல்லாம் மலையாளத்துல எடுத்து சின்ன பின்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரிய அதுல முக்கியமா நம்ம மாஸ்டர் படத்துல சாங்ஸ் நல்லா வெச்சு செஞ்சிருப்பாங்க. இது எந்த கொட்டாடே காசு தருதே இல்ல இதெல்லாம் சவுண்ட்ல அடி ஐயய்ய. நல்ல வேலை அதெல்லாம் நான் கேட்கல. முழுசா கேட்டிருந்தா எல்லாரும் மென்டல் ஆயிருக்கும். இந்த சாங் எதுக்கு அது தேவையில்லாம கேட்டுக்கிட்டு கேட்டா ஏதோ ஒன்று தோணுவேன், இல்லைன்னா மைண்ட் அப்செட் ஆகும். அந்த பாட்டையே மறக்கிற அளவுக்குலாம் பாடிடுவாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேல நம்ம என்னடா இது? சும்மா விட்டேன்னு வை, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல விஜய் நம்ம டிஆர் மாதிரி சர்காஸ்டிக்கா ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்திருப்பாரு. இது நாயினக்குன்னு எலும்பு துண்டு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. வாடாயன் மச்சு வாழக்க பச்சி நின்ன கொத்தி உண்டாக்கும் பச்சி. முடியலடா டேய். தமிழ் டப் பண்ணது கூட ஓரளவுக்கு தமிழ் புரிஞ்சாலும் கொஞ்சம் காமெடியா வேற இருந்துச்சு. வலிமை சாங்கையும் ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா உங்களுக்கு எதுவுமே இல்லையா? இதெல்லாம் ஏகே ஃபேன்ஸ் பார்த்தா நொந்து போயிருவாங்கப்பா. ഇരിക്കുന്നോനെ നെഞ്ചിൽ തന്നെ വെച്ചോളൂ കൂട്ടുകാരനെ നീ കൂടെ തന്നെ കുടിക്കൂ. வேர்ல்டு லெவல் ரீச் ஆகி 1 மில்லியனுக்கு மேல வியூஸ் வந்த ரவுடி பேபியை நடுத்தெருவுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க மல்லு டப்பிங் டீம். என்னடா இது வாய்ஸ் இல்ல. என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா? பல சாங்ஸ் இருந்தாலும் தளபதி அங்க ஃபேமஸா இருக்கிறதுனாலயே என்னவோ தளபதி சாங்ஸா பார்த்து செஞ்சு விட்டுருக்காங்க. அதாவது ஃபேன்ஸா இருப்பாங்க போல தெரியுது. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது. இந்த பக்கம் உங்களை பார்த்து வெட்டி அப்படித்தாயா தோணுது. கண்டாங்கி சாங் எல்லாம் விஜய் மாதிரி பாடுறாங்கிற பேர்ல காதெல்லாம் கருகிற மாதிரி பாடி வச்சிருக்காங்க. ஐயோ கேட்க மனசு இல்லப்பா, கேட்க மனசு இல்ல. கிட்ட அப்படிதான் பண்ணி விட்டுருவாங்க போல தெரியுது. ஓகே, வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். அதுவாக நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இதை பாருங்கன்னு சொல்லி, ரொம்ப தேங்க்ஸ். நான் பார்க்கவே இல்லை. இது ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ போல தெரியுது. நான் பார்க்கவே இல்லை. ஆனால்
இந்த நக்கல் பண்ணுற வேன்னு எழுதுறாங்களா இல்லை அவங்களுக்கு சும்மா சீனுக்கு மேட்ச் ஆகட்டும் ரைமிங்காக இருக்கணும் டைமிங்காக இருக்குன்னு எழுதி விட்றாங்களான்ட்டு ஒன்றும் தெரியல. நல்ல வேலை இந்த படத்தில் நம்ம முழுசாக பார்க்கல, கட் பண்ணி பார்க்கறனால பார்த்துட்டோம், ஏதோ சரி சிரிப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம். முழுசெல்லாம் பார்த்துருந்தோம் செதஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் நேமா. நல்ல வேலை. எனிவே தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். அப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பார்க்க சொன்னதுக்கு. நான் பார்க்கவே இல்லை. ஸோ நல்லா இருக்கிற வீடியோ மட்டும் நல்லா சிரிப்பாகவும் ஃபன்னியாகவும் எந்த மாதிரி வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வீடியோவாக சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்கலாம், ரியாக்ஷன் வீடியோ போடலாம். ஓகே, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். பாலாஸ் ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்கிறது ஓகே, அந்த வீடியோ போடுறா, தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள். சரி, பை பை.